ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த மாலை வேளையையும் ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி. இதோ இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி நாட்களிலே இருக்கோம் சுவாமி. இம்மட்டுமாய் எங்களை நீர் வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ பாதிப்புகள் இருந்தாலும் எங்களோடு நீர் கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துல கூட சுவாமி, நாங்க ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக வாஞ்சையோடு நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் அன்றைக்கு மரியாளுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் உம்முடைய வசனங்களை, பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த கடைசி நாட்கள்ல இந்த வசனம் தான் எங்களுக்கு ஆறுதல். வசனம் தான் எங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கு வெளிச்சம் சுவாமி. இதை உறுதியாய் நாங்க பிடித்து இதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த நல்ல மீடியா டெக்னாலஜிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவரே நீர் மத்தியஸ்தராய் இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இப்போவும் சுவாமி வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரோம். எந்த தடையின்றி நாங்க இந்த நேரத்தை ஆண்டவரை உமக்குள்ளாக ஆண்டவரை நாங்க பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் தாப்பனை வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So welcome everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் அந்த 2ஆம் அதிகார கடைசி சில வசனங்களை முடித்து நாம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கடந்த வாரத்துல இந்த சிந்தனைகளோட நாம முடித்தோம். அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் இருப்பார்கள். நாம அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் பற்றி கடந்த வாரத்துல பார்த்தோம். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு விதம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், பிதாவை மறுதலிக்கிறவர்கள், பிதாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவை பிதாவின் குமாரனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்படியெல்லாம் நிறைய திரித்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் தான் நாம் இருக்கிறோம். எங்க காலேஜில் கூட ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அம்மா இல்லாம மகன் எப்படி, அதனால அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அது அவங்க சொல்றது ரொம்ப தப்பு மாதிரி தெரியாது. ஆனா குமாரனை அவர்கள் கடவுளாய் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க மனம் வரல. அவங்களுக்கு அம்மா முக்கியமா இருக்கிறது. அதனால எல்லாவற்றையும் அம்மா மூலமா தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரன் மூலம் அப்ப நம்ம ஜெபம் எல்லாம் நம்ம ஏன்னா நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன். ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்றது இல்ல. அவங்க அம்மா மூலமா தான் கேட்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டார்டட் வெர்ஷன்ஸ் நிறைய இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இது எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட்னு அன்றைக்கு ஜான் சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். அது இன்றைக்கும் நமக்கும் பொருந்தும். அதனாலதான் அவர் தன்னுடைய சுவிசேஷத்துல அழுத்தமாக அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறான், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். இப்படி எல்லாம் அவர் நிறைய சொல்லுறத நம்ம பார்க்கிறோம். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான்.
இப்படியாக யோவான் சுவிசேஷத்துல நிறைய வசனங்கள்ல அவர் பேசியதாக நாம் பார்க்கிறோம். இப்ப 24ஆம் வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. இந்த நிலைத்திருக்க கடவுது நிலைத்திருத்தலை பற்றியும் யோவான் அடிக்கடி அவருடைய சுவிசேஷத்திலும் சரி, அவருடைய இந்த நிருபங்களிலும் சரி, அதை அதிகமாய் எழுதி வைத்திருக்கிறார். சில 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 கோட்பாடுகளை அவர் அதிகமாக எம்பசைஸ் பண்றார். சத்தியம், அப்புறம் நிலைத்திருக்கும் வாழ்வு, அடுத்தது நித்திய ஜீவன், இதையெல்லாம் குறித்து அழுத்தமாக அவர் அதிகமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் நிலைத்திருத்தலை பற்றி மறுபடியும் அவர் சொல்றாரு. நீங்க ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். அன்றைக்கு அவர் he was addressing the first century Christians. அதனால அவங்க கேள்விப்பட்டது எதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க? through the apostles. So all the instructions which you have heard from the apostles, you be steadfast and firm in it அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, அதுல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நீங்க இங்கேயும் அங்கேயும் இப்படி வேவராக மாட்டீங்க. யூ would be firm in your belief அப்படின்றத அவர் அது சொல்றாரு. அது ஏன்னா இன்றைக்கு நமக்கு இந்த அந்தி கிறிஸ்துவின் இவ்விதமான மறைமுகமான just creeps in without even we knowing it. அந்த மாதிரி சூழ்நிலைகளில நாம் எதுல நிலைத்திருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுவதும் வழிய காட்டுவதும் வசனம்தான். அதனாலதான் அவர் ரொம்ப அழுத்தமாக அதை சொல்கிறார். அன்றைக்கு அவங்களுக்கு பைபிள் அப்படியெல்லாம் இல்லாததுனால அவர் அதை திரும்ப திரும்ப அப்போஸ்தலர்களால் நீங்கள் கேள்விப்பட்டதை நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா அவங்க சொல்றத நாம பார்க்கிறோம். ஸோ whatever we have heard, or for us today, whatever we are reading through the Bible, it doesn't mean just knowing it, but living in it. அதன்படி வாழ்வது மிகவும் அவசியம். அதுதான் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இன்னைக்கு உலகம் முழுவதுமே கடவுளை தேடுறதுல எல்லாரும் தேடுறாங்க. ஆனா அந்த தேடுதல் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அது உண்மையான தேடுதலா, அது உண்மையான கடவுளை தேடுறாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா இருக்கிறது. சில பேர் சில காரணங்களுக்காக தேடுறாங்க. அப்படி தேடுகிறவர்கள் எல்லாம் உண்மையான கடவுளை அவர்கள் தேட முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுடைய சந்தேகங்கள், அப்படிப்பட்டவர்களுடைய கேள்விகள், அப்படிப்பட்டவர்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நம்மையும் என்ன செய்யும்னா திசை மாற செய்துவிடும். ஆகவே நாம் சத்தியத்தை சரியாய் அறிந்திருப்பது மிக மிக அவசியம். ஸோ நிலைத்திருக்கிறதுங்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஸ்டாக்னண்டா ஸ்டேஷனரியா இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ ஆக்டிவ் லைஃப். ஸோ அபைடிங் இஸ் ஆல்சோ ஆக்டிவ். அதாவது நம்ம மென்டலா ஸ்பிரிச்சுவலா எல்லாவற்றிலும் நாம பிசிக்கலா நாம என்ன செய்யணும்? We must abide in the word of God and live according to the word of God. இப்படி நாம் இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன அது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. இதை பவுலும் எழுதியிருக்கிறாரு. இது யோவான் இங்க சொல்றாரு, பவுலும் சொல்லியிருக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமும் நித்திய ஜீவன். இங்கே இவர் என்ன சொல்றாரு? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல. இங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். So if we allow God to live in us, if God lives in us, we have a promise. அது என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம். And as we always tell, நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே அதை ஒரு எண்ட், டெத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இங்கேயே அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்க முடியும். இங்கேயே அந்த நித்தியத்தை அனுபவிக்க முடியும். எப்படின்னா நம்முடைய சந்தோஷத்துல, சமாதானத்துல, நம்முடைய மகிழ்ச்சியில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில,
ஜெப ஜீவியங்களில, துதித்தல்ல, இதுல எல்லாமே நாம என்ன வொர்ஷிப்ல, இதுல எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நாம் இங்கேயே அனுபவிக்க முடியும். So it is not something which begins when we die. It begins when we are saved. When we become the children of God, God gives us that gift, the gift of eternal life. So if God's truth abide in us, the Son and the Father will abide in us, and so we have the eternal life. 26, 27 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்னா, திரும்பவும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையினால இங்க யோவான் இந்த நிருபங்களை எழுதும்போது மிகவும் முதிர்ந்த வயதுல தான் அவர் எழுதுறாரு. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் தன்னுடைய சபையை குறித்து பாரத்தோடு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சரியான போதனைகளை இவ்விதமாக அவர் எழுதி அவர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்கரேஜ் பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு. வாலிபரே, பிதாக்களே, சில்ட்ரன், சிறு பெண் பிள்ளைகளே அப்படின்லாம் அட்வைஸ் பண்றாரு. அதோடு கூட அறிவுறுத்த வேண்டிய சில எச்சரிப்புகளையும் அவர் சொல்லுகிறார். அப்ப இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கே there were lot of deceptions and deviated thinkings. அதனால நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. The moment you surrender yourself to Jesus Christ, God anoints you with the Holy Spirit, and that Holy Spirit is capable of guiding you, enabling you to do the right thing. And that is what is called anointment. It is not a special event. It is the event which begins when you surrender yourself to Christ, and it is a continuous process. Every day you must get filled with Holy Spirit, and it will that only will help us to meet the challenges that we have every day. And for special events you ask for special anointment, but you have the basic anointment in you always. The Holy Spirit is always with you to guide you and to enable you to do the right thing. So அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய்யல்ல, அது சத்தியமா இருக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பார்களா இருப்பீர்களா. So what does this anointment tells us? To abide in God, to abide in His word, to be firm and steadfast in our faith. So அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அன்றைக்கே ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலேயே there were lot of deceptions. ஆனா யோவான் ரொம்ப அதை குறித்து பாதிப்படைந்தவராய் அதை குறித்து வேதனை. இன்னைக்கு நமக்குமே நம்மை சூழ்ந்திருக்கிற உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது நமக்குமே அப்படிப்பட்ட பாரங்கள் வருகிறது அல்லவா. இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம், பலவிதமான சர்ச்சைகள் எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த பாரிஸ் ஒலிம்பிக் இனாகரேஷனை வச்சு கூட there are lot of controversies going on, spreading and speaking that it is against Christianity. அந்த மாதிரி இன்றைக்கும் அன்றைக்கும் இருந்தபடினாலே யோவான் அதை குறித்து மிகவும் பாதிப்படைந்தவராய் அந்த சத்தியத்தை குறித்து அவர் பேச அவர் வலியுறுத்துகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நிலைச்சிருந்தா உங்க அபிஷேகம் உங்களில் தங்கி இருக்கும். அப்ப அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும். So see, 99 if there is 100 people in a room, and even if 99 people find something correct, something right, that one person who has got this anointment may, if he is truly anointed, would see it in a different way, and he would say this is wrong. So anything, whatever may be. So அந்த இது எப்படி அந்த டிஃபரன்ஸ் வரும், அந்த ஒரு நாலேஜ் வரும், அந்த ஒரு டிசர்ன்மெண்ட் வரும்னு சொன்னா, இட் இஸ் ஒன்லி பை திஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு அந்த டிசர்ன்மெண்ட்டை கொடுக்கிறது. நாட் பை த மெஜாரிட்டி, நாட் பை வாட் வேர்ல்ட் சேஸ்,
not by what the reason or the logic says. It all may say something, but a true Christian will know what is right and what is wrong. That discernment will come from this anointment which we have in us. This is not to say that teachers are unnecessary. இதனால நமக்கு போதகர்கள் வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே போதும் அப்படிங்கிறது அல்ல. அந்த சபைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? அந்த சபைக்கு எழுதும் போது அவரே சொல்றாரு இல்லையா, இந்த விதமா சத்தியத்தை சரியான விதத்துல பண்ணணும் அப்படின்னு சில அறிவுரைகள்லாம் சொல்லப்படுதுல. அது போல அனாயின்மெண்ட் நமக்குள்ள இருந்தாலும் இந்த மாதிரி ஹியரிங் அண்ட் ரீடிங் அண்ட் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் அண்ட் வார்னிங் will always reinforce, and that will help us to abide in the word of God. அதனால teachers are necessary, but we ourselves would know what is right and what is wrong with us. இதுக்கு மேலதான் பில்டிங். அந்த ஃபவுண்டேஷன் அந்த அனாயின்மெண்ட் கொடுத்துரும். 28, 29 வசனங்கள் என்ன வசிக்கிறோம்னா, 2ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்க பிள்ளைகளே, இப்ப அவரு செகண்ட் கம்மிங்கை பத்தி பேசுறாரு. ஒவ்வொன்னா பேசிட்டு வர்றாரு பாருங்க. கடைசி காலம் பேசினாரு, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் பத்தி பேசினாரு, ஆன்டி கிரைஸ்ட பத்தி பேசினாரு, அபைடிங் அது எஸ்கேப் பண்றதும் அதை ஐடென்டிஃபை பண்றதும் ஒரே ஒரு வழி. அது என்னது? இப்ப நம்ம நிறைய இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, அந்த கடைசி கால எச்சரிப்புகள், கடைசி கால காரியங்கள், அடையாளங்கள் நல்லா பேசுறாங்களே ஒழிய அதுக்கு நம்ம ஆயத்தமாகிறது எப்படி, அதை நாம் அறிந்து கொள்வது, அதிலிருந்து தப்பித்து கொள்வது எப்படி, அதை பற்றி என்ன பைபிள் சொல்லுது, அதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்றது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவதில்லை இங்க. ஆனா யோவான் நீங்க என்ன பண்றாருன்னா, இதையெல்லாம் சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்றாரு எப்படி நாம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எப்படி அதுல இருந்து நாம தப்பித்து கொள்ள முடியும். இந்த மெத்தடாலஜி தான் நாமும் மற்றவங்களுக்கு சொல்லும் போது ஃபாலோ பண்ணணும். we must warn, at the same time we must make them help them to be prepared, help them to avoid. அந்த மாதிரி நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணும். சொல்யூஷன் ஆல்சோ we should tell. நிறைய ப்ராப்ளம்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டா பிரயோஜனம் கிடையாது. இப்ப இங்கே என்ன சொல்றாரு, பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திரு. நான் அகைன் அவர் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்னது? அவரில் நிலைத்திருங்க. அபைட் இன். இந்த அபைடிங் why it is important. இங்க இந்த இடத்துல அவர் என்னத்தை பத்தி பேசுறாரு? when the Lord comes again for the second time. இது இதையே 2 விதமா நமக்கு தெரியும். ஒன்று as in rapture, and the second time in the physical appearance. So when the Lord comes, in the book of in the Gospel of John only we understand about the second coming, the secret coming, or whatever it is called. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நாமளாதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த சீக்ரெட் கம்மிங், ராப்சர் அப்படி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். Many people argue saying that it is not a term that is given in the Bible. But what we mean is, Lord Jesus, in his own words, he has said that he is going to prepare rooms for us to stay, and he is going to come back and take us. I will take you along with me. அதைத்தான் நம்ம ராப்சர் சொல்றோம். He will gather us and take us. இதை நம்ம இப்படி சொல்றோம். அர்பாசோ அல்லது ராப்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பட் வாட் எவர் இட் இஸ், இப்போ அவர் வரும்போது நாம் அவர் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், which means what, நம்ம if we are not prepared, முதல்ல ஆதியில தோட்டத்துல every day Jesus Christ was appearing, and every day Jesus Christ used to come and visit the early parents. Even then, one day when he came as usual, they were frightened.
அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள்லாம் என்ன? வெட்கம் இருந்தது, பயம் இருந்தது. அவங்க ஒளிந்து கொண்டார்கள். காரணம் பாவம், டிசொபீடியன்ஸ். இப்ப இன்றைக்கும் அதேதான். அவர் வரும்போது நாம் அவர் முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் அவரில் நிலைத்திருப்போமானால் நாம் கீழ்ப்படிவோம், பாவம் செய்ய மாட்டோம், அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். அவருக்கு முன்பாக சந்தோஷமாய் போய் அவரை ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு பதிலாக அவர் வராருன்னு சொன்னா நமக்கு பயம் வரக்கூடாது. அவர் வராருன்னு சொன்னா, அவர் வந்துட்டாருன்னு சொன்னா நாம ஓடி ஒளியிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு நிலைமையில அவர் அப்ரோச் பண்ற விதத்துல அது இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். another solution இங்கே சொல்றார். Way to discern who is a godly child. The one who is doing righteous acts. Righteousness, we should remember, never comes or never can be earned by our good works. It can only be given by God through His grace. Aux input mode. So, abiding in Jesus means we need not be afraid or be ashamed when Jesus returns. இது ஒரு வகையான நமக்கு வெளிப்பாடு, ஒரு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரோட ஒரு தைரியத்தோடு, கான்பிடன்ஸோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஐக்கியத்தோடு அவரோடு நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். கர்த்தர் வரும்போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், நாம் எப்படி அதை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சிலர் குருட்டுத்தனமா தைரியமா இருப்பாங்க. மழை வருதுன்னு நோவா சொல்லும்போது கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உணர்வற்ற நிலைமையில சில பேர் இருப்பாங்க. வராருன்னு சொல்றாரு, எங்க வரப்போறோம், அவர் வந்துட்டாருன்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது. பட் தென் only they will realize, என்னடா அது பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் காணோம், அவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா அப்படின்னா அப்படின்னு நம்ம கைவிடப்பட்டோமான்றத அப்பதான் உணர்வாங்க. அன்னைக்குதான் கலங்குவாங்க. அன்னைக்குதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நாம we will stand before him and receive him and be received by him without shame and without fear. அப்படித்தான் நம்ம எல்லாருமே இருக்க வேண்டும். அதனுடைய காரியம் என்ன? நாம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில அவருக்கு பிரியமாய் அவரில் நிலைத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை. கனி கொடுக்கிற ஜீவி. கனியற்ற அத்திமரத்தை சபிக்கிறார். கனி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிப்பட்ட அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேறானது ஆழமாய் போய் அந்த தண்ணீரை எடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? மேல அனுப்பி கனி வரும். இது காமன் சென்ஸ். சில வேர்கள் ஜஸ்ட் அந்த செடி மேல மண்ணு மேல நிக்கிறதற்காக சில வேர்கள் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒரு காத்தடிச்சா கூட அந்த செடி கீழே விழுந்துரும். அந்த செடி கொஞ்சம் வெயில் வந்தாலும் கருகி போயிடும். ஏன்னா அந்த வேர் மேலா அப்பர் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். Just to keep it straight or to stand, it will help. But deeply rooted trees and deeply rooted plants will draw water and nutrients from the soil, supply it to the plant as well as keep it firm. புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு மரமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் நம்மை வாழச் சொல்கிறார். அப்ப அந்த மாதிரி வாழும்போது நம்மை அவர் அழைத்துக் கொள்வார். அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போக வேண்டியதே இல்லை. சரி, இப்போ நல்லா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க தான் will if suppose அவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவருடைய சித்தப்படி வாழாட்டினா
அவங்க தெரியாது. அவங்களுக்கே தெரியாது அவங்க ஆண்டவருடைய சித்தப்படி வாழாம இருக்கிறோங்கிறது. அவங்க சில இடங்களில சில தடைகளை செய்து, அதனால அவங்க அவருடைய சித்தத்த நிறைவேற்றாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் வில் ஹேப்பன்? அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த 15, 16 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளியைப் போல் இருப்பான். பேர்லி சேவ்ட். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்றாங்க. ஆனா அவங்க செய்யறது என்னன்னா, கர்த்தருடைய சித்த பிரகாரம் அவங்க செய்றாங்களான்னு தான் இல்ல. அவங்க அவங்க ஒரு ஊழியம் செய்றேன்னு செய்றாங்க. இப்படி நெறைய பேரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி இருக்கா? ஆண்டவர் சொன்னபடி இருக்கா? அவரிடத்துல கேட்டு கேட்டு செய்றோமா? அதுதான் மிக மிக அவசியம். அப்படிதான் நாம வாழணும். அதுக்கு தான் யோவான் இவ்வளவு தடவ அத இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டே வராரு. அப்போ இங்க வந்து அப்படி சில பேர் இருக்கும்போது, நம்ம அதுல என்ன வாசிக்கிறோம், அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, கட்டிடம் கட்டுனது வந்து அ நல்ல அஸ்திபாரத்துல கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரத்தை வைத்து, அதற்கு மேல நல்ல பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தா, அதெல்லாம் என்ன ஆகும்னா, அக்னி வந்தாலும், புயல் அடித்தாலும் என்ன ஆகாது? அது வெந்து போகாது. வேரஸ் அக்னி தான் டெஸ்டிங் ஃபயர், காட்ஸ் டெஸ்ட். ஸோ சிமிலர்லி இஃப் நல்ல ஸ்ட்ராங் ஸ்டோன்ஸ்ல கட்டியிருந்தா கூட அப்படி போயிடாது. ஆனா இஃப் இட் வாஸ் பில்ட் இன் அ ஹே ஆர் வுட் என்ன ஆகும்? when the testing fire comes, it will soon burn. So whatever he has done would be burnt, but he would be barely saved. ஆனா அவங்களதெல்லாம் whatever they did for Christ will also come along with them. So that is the difference. Definitely they would be given more jewels in their crowns. This person might get a crown, but his crown would be empty without jewels. இவ்வளவுதான் difference. So our life only determines, our life only decides what reward we are going to receive. Because we are going to receive rewards. We are not going to be judged. All because God has taken away our sins on the cross. We are believing that and we have been washed by the blood of Christ. So we will not be judged. No condemnation for us. So இதெல்லாம் நம்ம தெளிவா ஞாபகத்துல வைத்துக்கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு அதுல தான் அப்பதான் we can abide in God. So this is the way to be confident when Jesus comes. When you abide in him, we are ready to receive Jesus. அவர் எப்போ வந்தாலும் நம்ம we are ready. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வாழணும்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் அவர் வேற ஒவ்வொரு விதத்திலையும் சொல்றாரு. அதாவது இந்த யோவானுடைய இன்னொரு ஆழமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு. அவர் வந்து கர்த்தரில் நிலைத்திருப்பதும் அன்பினாலே இருக்கணுங்கிறாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் அவருடைய நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் இருக்கணுங்கிறாரு. கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருப்பதும் நாம் அவரோட அன்பில இருக்கணும் இருக்கிறதின் மூலமாகன்றாரு. எல்லாவற்றையுமே அன்பின் நிமித்தமாய் நாம் செய்யும் போது நாம் வந்து பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாரு. சோ இப்ப இங்க என்ன சொல்றாரு? இஃப் எனிஒன் லவ்ஸ் மீ he will keep my word. அப்படி நீ என் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்போது the father is happy, father will love him. So நாங்க father and son and the Holy Spirit who is already in will come to stay with you. We will make our home with you, in you அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஆக்சுவலா தமிழ்ல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இருப்போம்ன்றாரு. அப்போ அந்த மாதிரி நீ சொல்றப்போ அது 2 விதத்துல அந்த கிரேக்க வார்த்தையில இத சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னா, டு கம் அண்ட் லிவ் லைக் எ ஸ்ட்ரேஞ்சர். ஒரு ஒரு விசிட்டுக்கு வந்த மாதிரி. they will come and they dine and stay and all that, but ஒரு விசிட் மாதிரி ஷார்ட் டைம், then they will go back. ஆனா
எபேசியர்ல சொல்லும்போது இதே காரியத்தை சொல்லும்போது அங்க dwell, which means they will live with us, live in us, settle down permanently, not like a stranger. ஸோ அந்த லெவலுக்கு நாம் என்ன பண்ணணும், வரணும். இப்போ ஒரு வேளை அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி வந்து அப்பப்போ வெளியே அனுப்பிடுறோம் நாம. we edge God out through our ego, through our pride, by lying, by doing something which may hurt him. But the Holy Spirit is in us. அவர் மாத்திரம் எப்பவும் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா நம்ம அப்பவே அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டோம் இல்லையா? இந்த ரத்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இவங்க 2 பேரும் வந்துட்டு போறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் இல்லை. ஆனா நம்மை அந்த அளவுக்கு உயர்த்தும் போது, அவரிலே நிலைத்திருக்கும் போது, நீதியை நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது எங்கிருந்து நீதி வரும்? He has imputed righteousness unto us. His righteousness he has given us. நமக்கிட்ட நீதியே கிடையாது. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையும். ஆனா கர்த்தர் நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு அந்த நீதியை கொடுத்து நம்மை நீதிமானாக்குகிறார். We are all saints. So we should live like saints, think like saints, act like saints, speak like saints. அது செய்யாதப்ப அவங்க வெளியே நின்று பார்ப்பாங்க. ஷார்ட் விசிட்டுக்கு தான் வர முடியும். ஆனா நாம அப்படியே செயின்டா மாறும்போது, when we abide in him and practice our righteousness in our lives, they will dwell in us. இப்போ அவங்க ஸ்ட்ரேஞ்சரா இருக்கணுமா, இல்ல நம்ம வீட்டுல நம்மோடு அவர் இருக்க, அந்த ஒரு இதை நாம தான் கொண்டு வரணும், மறுரூபமாக்கணும், மனம் புதிதாக. எல்லா உலக காரியங்களும் வெளியே தள்ளப்படணும். பரலோகத்தின் காரியங்கள், டிவைன் திங்ஸ், அவர் டிவைன் ரூல்ஸ், அந்த கோட்பாடுகள், அதுல நாம வாழணும். அப்போ நிச்சயமா அவர் என்ன செய்வாரு, நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருப்பார். நம்ம அதை ரைச்சஸ்னா பெர்ஃபெக்ட் பண்ண முடியாது. நம்முடைய நீதியினால, நம்ம முயற்சியினாலேயும் நாம என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. Only through the blood of Christ we can do it. And as we keep on practicing it, we will become perfect. சும்மாவா அப்படி வாங்கி உள்ள போட்டுக்கிட்ட மாதிரி கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம நீதியை தரித்து கொள்ள முடியாது. நீதியை அப்பியாசிக்க ரட்சிப்பு வாயினால் உறுதிப்படும். சொல்ல அறிக்கை பண்ண நாம அதன்படி வாழ it will become perfect. இந்த அதிகாரத்துல, 2ஆம் அதிகாரத்துல 3 முக்கியமான நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் 4ஆம் வசனத்துல I know him, நான் அவரை அறிந்திருக்கிறேன். 2வது 6ஆம் வசனத்துல I abide in him, நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். 3வதாக 9ஆம் வசனத்துல I am in the light, நான் ஒளியில் இருக்கிறேன், ஒளியில் வாசமாய் இருக்கிறேன். இத 3 ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தைரியமாய் சொல்ல முடிந்தால் அவர் வருகையில வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இவ்விதமாய் இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். யோவான் முடித்து அடுத்த அதிகாரத்தை தொடர்கிறார். அடுத்த அதிகாரம் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம பார்க்கிறோம். இதே அறிவுரைகளை நாம் அங்கும் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதையும் திரும்ப சொல்வதாக பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம என்ன பார்ப்போம்னா, கொஞ்சம் அன்பை பற்றி பேசுறார். இதுல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2 விதம், 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், தேவன் நம்மை அறிகிறார். அவர் நம்மை பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதனால அவர் என்ன செய்றார்னா, நமக்கு அன்பு பாராட்டு. நம்ம have we ever realized how much of love God has shown to us? அந்த அன்பை பற்றி என்றைக்காவது நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? தியானிச்சிருக்கீங்களா? அந்த அன்பை குறித்து அவர் செலுத்தின அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்தீங்களா? இது ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாது. You have to sit and meditate upon the love of God. It is an experience. நமக்கு என்னெல்லாம் அந்த வாட் we are நான் எம்மாத்திரம் எல்லாம் முடிச்சோன்னா, அந்த மெடிடேஷன் முடிஞ்சோன்னா ஃபைனலா நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் இப்படி அன்பு பாராட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். இதுதான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, அவர் அவ்வளவு காரியங்களை அன்கண்டிஷனலா தகுதியே இல்லாத நமக்கு அவர் செய்திருக்கிறார். Why don't you all let us practice one thing? ஒரு இந்த வாரத்துல உட்காந்து அப்பப்போ in what all ways he has shown his love to us அப்படின்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு, ஒருவேளை எழுத முடிஞ்சா எழுதி அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா it will be more easy for us to abide in him. இன்னும் கொஞ்சம் strengthen ஆகும். Our relationship with God will become more strengthened. Another part of the first verse என்னன்னா, world will not recognize you. They will not see you as a God's child. They will not see you as Christian. ஏன்னு சொன்னா, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. Your principles are different. Your way of life is different. ஏன்? அவங்க ஆண்டவரையே அறிஞ்சு கொள்ளல, அப்புறம் எப்படி உங்களை அறிஞ்சு கொள்வாங்க? Thousands of people are walking as a rally in all these events. You know who walks in that rally? People who are in the gay culture. அப்படி மக்கள் ஆயிரம் பேர் ஊர்வலமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் கொஞ்சம் பேரு, ஒரு 10 பேரு அல்லது ஒரு 100 பேரு ஆலயத்துக்கு போறவங்க இருக்காங்கன்னு வைங்க. அந்த ரோட்ல எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் இல்லையா? 1000 பேர் இந்த ஊர்வலத்துல போறாங்க. ஜனங்கள்லாம் கரகோஷமா உற்சாகப்படுத்துறாங்க. இதுல ஒரு 100 பேரு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போறாங்கன்னா, how different they will be. And what will be their reaction towards you? They will mock at you. They might even get angry with you. We are soon entering in our country. It is all happening in other countries. It will soon happen even in our country. So அதனால உலகம் நாம என்ன பண்ணணும்னா, we should encourage ourselves. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. So God's love, first pinnacle of it is seen in John 3:16. He sent his only son to us to die for us, to take away our sin. நமக்கு என்ன இருக்கு? நாம் எவ்வளவு துணிகரமா பாவங்களை செய்யறோம். ஆனா நம்ம பாவத்தை அவர் பாவமே அறியாத அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். சோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, அக்செப்ட் பண்ணும் போது, அதை அக்செப்ட் பண்ணாக்க மாட்டேங்கிறாங்களே. அதை அக்செப்ட் பண்றது கடினமா இருக்கு, அநேகருக்கு கடினமா இருக்கு. ஏன்னா விளங்க முடியல அவங்களால. கடவுளுக்கு அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? நம்மால இதை புரிஞ்சுக்க முடியுது, அவருடைய தியாகத்தை புரிஞ்சுக்க முடியுது, அவருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியுது, அவர் நமக்கு செய்த காரியங்களை நாம ஏற்றுக்கொள்ள முடியுது. We should
Thank God for all this, because there are ever so many people who even after knowing, அதாவது அந்த knowledge, through knowledge, head knowledge, that Jesus has died for our sins, they are not able to accept it. Why talk about people, others? They in his own country, in the land where Jesus came, still people are not able to accept that. So we have to pray and we have to thank God for all the blessings that he has given and big through his love to us. அதனாலதான் யோவான் 1:12 அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, நான் ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், எனக்காக நீர் மரிச்சிருக்கிறீர்னு நம்ம ஏற்றுக்கொண்டாலே அவர் நம்மை அவர் பிள்ளைகளாய் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றார். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரூ சில்ட்ரன் ஆஃப் காட், அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், அவருடைய சாயல் இருக்கணும். அவர் மேலும் அவருடைய பிள்ளைகளின் மேலும் நமக்கு அன்பு இருக்க வேண்டும். இந்த ரெண்டாவது பாட்டு தான் ஒரு முக்கியமானது. அவரிலே அன்பு செலுத்துறது நமக்கு ஈஸி. ஆனா அவருடைய பிள்ளைகளின் மேல நம்ம அன்பு செலுத்துறது அவசியம். இட்ஸ் a second important commandment which we should remember. If we have the Bible, I would like to read a particular verse. If I'm right, I'll just check in just 5 minutes. அதனால என்ன ஒரு வலியுறுத்தப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப நம்ம பொதுவா சோதம் குமாரா பாவங்கள் என்னன்னு சொல்றோம், அது வந்து எக்ஸாக்ட் சோதோம் குமாராவின் பாவங்களை என்னன்னு சொல்றோம்னா, Ezekiel 16th chapter 49 and 50. Please go and read at home. We will know. நம்ம பொதுவா சோடம் குமாரான்னு சொன்னா all the vulgarity தான் நம்ம we related with the sins of Sodom and Gomorrah. But actually, even not showing love to our neighbor is another great sin of Sodom and Gomorrah. ஸோ நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது, உன்னிலே நான் சோதோம் குமாராவின் பாவத்தை கண்டேன்னு சொன்னா we might be shocked. என்ன காரணம்? We have never entered into the other sphere of sin. But not showing love to your neighbor, not loving enough to the needy, showing love to the needy ones, not recognizing them is also an equal sin as that of that sin of Sodom and Gomorrah. அப்படிதான் அங்க வாசிக்கிறோம், அந்த வசனத்தை அங்க வாசிக்கிறோம். So it is very important that we must love our siblings. The so-called siblings are nothing but our neighbors, believers who have accepted Christ. அந்த வசனத்தையே வாசிக்கிறேன். உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே. இது எசேக்கியேல் 16 வாசிக்கிறோம். இருமாப்பு, உணவு ஆர்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தது. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவருப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாயோ என்றோ. அப்போ பாருங்க, இந்த பாவங்கள், இருமாப்பு, உணவார்வம், இந்த ஏழைகளை, அதாவது கொடுக்க வேண்டிய ரெக்கக்னிஷனை, many of us are at a higher level officers, நம்ம சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள கொடுக்க வேண்டியதை செய்யாம நம்ம இன்னைக்கு அது ரொம்ப காமனாக இருக்கு இல்லையா உலகத்துல.
disrespecting, dishonoring, that sin becomes sin which is equal to the other aspect, immoral sins. So we have to be very careful. சரி. ஸோ அடுத்து இங்க அவர் நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னா, நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால we will definitely be strangers to the world. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் a stranger to this world. அவர் சொல்றாருல்ல, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி. He was a stranger and the world hated him. All those who followed him, all those who praised him finally said crucify him. So அதனால it is not a new thing as far as Jesus is concerned. But when we become children of God, we should also expect this. We must also expect such treatment from our people. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில வாழ்றாங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டியில வாழும்போது அவங்களுக்கு நிறைய இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. அங்க இருக்கிறவங்க அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மக்களே சில காரியங்களை டிசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்படித்தான் நடக்கும், இப்படிதான் நம்மளை நடத்துவோம். It is not by choice. It is not, if there is any choice, we shouldn't choose these places. But if there is no choice, we should be willing to be a witness even in that area. அது ரொம்ப கஷ்டம். நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். Day to day you will have it, but God will help us. God will strengthen us and enable us if we want to please him. இரண்டாவது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சோ இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபியூச்சர் சொல்றாரு. how we shall be அப்படிங்கிறத இந்த இடத்துல இனி எவ்விதமாய் இருப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்புறாரு. when we meet Jesus. So the second coming, அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப we are meeting Jesus and he talks about God's love. So இங்க என்ன நாம பார்க்கிறோம்னு சொன்னா, when we are the children of God, we first have the confirmation or we first have the assurance. இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை, உலக பிரகாரமா இப்ப ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நாம் என்பதற்கு நமக்கு ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட் வேண்டி இருக்கு இல்லையா? ஒரு சர்டிபிகேட் வேண்டி இருக்கு. அது மாதிரி நமக்கும் ஆவியானவரே நமக்கு அச்சாரமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு அந்த சர்டிபிகேட்டை நமக்கு தருகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றிலுமே அவர் நமக்கு முத்திரையை போட்டு அச்சாரத்தை வைத்து அவருக்கு நமக்கு ஒரு விட்னஸா அவர் அங்க இருக்கிறதாக நாம பார்ப்போம். ஸோ அந்த இன்வேர்ட் அஷூரன்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த உலகம் நம்மை அப்படி ஏற்றுக்கொள்ளாது. அந்த உலகத்துக்கு நம்ம வேற வித்தியாசமா தான் இருப்போம். ஆனா நம்ம எப்போ அந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அல்லது உலகத்தாரே பார்ப்பார்கள். இப்போ நோவாவே ஒரு நீதிமானா எப்ப பார்த்தாங்கன்னா, அவர் பேழைக்குள்ள ஏறி போய் கர்த்தர் அந்த பேழையை அடைத்த போதுதான் மக்களால புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த நோவா உண்மையாவே ஒரு நீதிமான், இவர் சொன்னதெல்லாம் சரி, இவர் நம்ம எச்சரித்தாரே, அதன்படி கேட்கல. அப்புறம் தான் தட்டுவாங்க நோவா நோவா. அது வரைக்கும் அவங்க இந்த நோவா ஒரு வயசான கிறுக்கன்னு நினைச்சிருப்பாங்க. அவர் செய்யறதெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. மழைனால என்னன்னு தெரியாது. இவன் போய் இவ்வளோ பெரிய போட்டு கட்டுறான், இதெல்லாம் என்ன, வாட் இஸ் ஹி டூயிங்? 3 ஃப்ளோர் வச்சிருக்கான், சாப்பாடு என்னென்னமோ போய் ஸ்டார்ட் பண்றான். ஸோ ஆல் தட் வுட் பி ஸோ வெரி irrelevant to those people living there. They were all living in rivalry and debauchery and all such kinds of evil things. அவங்க முன்னாலே இவர் இப்படி தினம் தினம் ஜெபிக்கிறதும், இப்படியே வானத்தை பார்க்கறதும், அப்புறம் அது மாதிரி செய்யறதுன்னா, how different it would have been. அப்படித்தான் நம்ம கடைசி நாட்கள்ல இருப்போம்.
இதற்கு நம்ம மனசை ஆயத்தப்படுத்திக்கணும். நாம அப்படி இருந்தோமானால் நாம் அப்படி இருக்கணும். அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டோமா, அதுக்கு முன்னால மரணத்தை சந்திச்சோமா, ஒண்ணு நமக்கு தப்பிச்சிருவோம். ஆனா உயிரோட இருந்திருந்தோம்னா, நாம அந்த மாதிரி சூழ்நிலையில வாழுவோமானால், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கும் வரும். பட் God will be with us, how he was with Noah. So அத நாம எப்பவும் தெரிந்துக்கணும். So நமக்குள்ள ஒரு என்ன இருக்கணும்னு சொன்னா, a longing, a desire to be like Jesus. I want to be like Jesus. சங்கீதம் 143 நினைக்கிறேன். அதுல இருக்கு, அதிகாலையில ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் கேட்க பண்ணும், பிரியமானதை செய்ய எனக்கு போதியும்னு அந்த வசனம் சொல்லும். டெய்லி நம்ம அப்படி கேட்கிறப்போ God will help us to be like him. தாவீது அப்படிதானே அவர் கண்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவனை கண்டேன். அவரிடத்துல he was not a perfect man. He had a lot of sins, or என்ன சொல்றது, things which were not right with God. ஆனா he had a heart to please God. He had a desire to please God. அதுக்காக என்ன வேணா விட்டு கொடுக்குறேன்னு அவரை சரண்டர் பண்றார். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்ப்பார். ஏன்னா எதுவுமே இல்லாம அப்படி பெர்ஃபெக்டா உலகத்துல ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த உலகத்துக்கு வந்ததே இப்படிப்பட்ட நம்மை போன்ற பாவிகளை மீட்க. சோ அவர் தன்னை போல வாழணும்னு, தன்னை மாதிரியே தன் சாயல்ல இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதே சமயத்துல அவர் யாரையுமே என்ன செய்ய மாட்டாரு, எப்பவுமே he has given us that free will. ஆதாம் காலத்துல இருந்து எத்தனை பேர் இன்னைக்கும் கேம்ப்ல ஒரு கேள்வி இருக்கவே செய்யும், ஏன் அந்த மரத்தை வச்சார்? அதுதான், he will never force anyone to be like him. He will be pleased if we are like him, but he will never force. இங்க கமெண்டேட்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, that is why there is a place called hell. If you please him and be like him, you will go to heaven, always eternally with him. If not, you will have to be in the hell eternally. So what do you want? For sobering eternal truths. God gives man what he really wants. If you want to be like Jesus, you show it in your life now, and you will receive eternal life. If you don't want to be like Jesus, even then you will have eternity, but it will be in hell. So the choice is ours. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, கண்ணாடியில நிழலாட்டமாய் நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால இங்க வாழ்கிற வாழ்க்கையே நாம அங்க வாழ்கிற வாழ்க்கையை போல வாழ வேண்டும். நிறைய பேருக்கு இது அக்செப்டே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் இதுல தான் இந்த கிறிஸ்டியானிட்டியை விட்டே போறவங்க இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அவங்களால அதை புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. காணாத ஒன்ன வந்து அதுக்காக ஏன் இவ்வளவு தியாகம் பண்ணி இங்க வாழ்க்கையே நம்ம என்ஜாய் பண்ணாம, இங்க இருக்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கணும்? எதுக்காக தூக்கத்தை இது பண்ணணும்? எதுக்காக சாப்பாடு இது பண்ணணும்? எதுக்காக இந்த மாதிரி நம்ம பணத்தை அதுக்கு இதுக்கும் கொடுக்கணும்? செலவு பண்ண முடியாம நம்ம ஏன் இருக்கணும்? எல்லாம் மத்தவங்களாட்டம் வாழணும்ல, அதுக்கு தானே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கும் பெரிய கேள்விகள் இருக்கு. ஆனா நாம வசனங்கள் நமக்கு என்ன சொல்றதுன்னா, அங்க இருக்கிற மாதிரி நாம வாழணும்னு சொன்னா இங்க நாம சரியா வாழணும். அப்பதான் நாம அங்க இருக்கும்போது அதே போல வாழ முடியும். இந்த கண்ணாடின்னு சொல்லும்போது அதுல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அன்றைக்கு வந்து இந்த பாலிஷ்டு டின் சர்ஃபேஸ் தான் கண்ணாடியா யூஸ் பண்ணாங்க, நாட் த கிளாஸ்.
அப்பப்ப என்ன ஆகும்னு சொன்னா, அதுல கொஞ்சம் டிஸ்டார்ட்டட் இமேஜஸ் வரும். கொஞ்சம் ரொம்ப கிளியரா இல்லாம இருக்கும். யூசுவலா இந்த எக்ஸிபிஷன்ஸ்ல எல்லாம் முந்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு பெரிய ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டாலுக்குள்ளேயே டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்கும். ஒண்ணு அப்படியே அகலமா காட்டும். ஒண்ணு அப்படியே நீளமா காட்டும். ஃபன்னி ஃபன்னி இமேஜஸ் வில் பி தேர் ஆஃப் அவர்ஸ். பட் ஆல் தட் டீச்சர்ஸ் அஸ் how would we look in the mirror when we stand before God. அப்போ அந்த மாதிரி ஃபன்னியா போய் நிற்போமா? அல்லது அவர் நம்மை படைத்த அந்த சாயலிலே நாம் அவர் முன்னாக நிற்போமா? அந்த பெர்ஃபெக்ட் கிளாரிட்டியோட நாம இருப்போமா? யோசிச்சு பார்க்கணும். So this is the teaching that John gives us through these verses. We will continue it in the next study. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தடையின்றி நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்க வாசித்த கேட்ட சத்தியங்களை வாழ்க்கையில அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கிருபையாய் இறங்குங்க. எவ்வளவு அழகா எங்களுக்கு எல்லாவற்றையும் சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறீர். அதையெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில சரி செய்து கொள்ள ஆல்டரிங் and now and then restoring, repairing, rejuvenating, refreshing. ஆண்டவரே, இது எங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். That is why our life should be an active life. So help us to be more active, Lord, not just a stagnant living. Help us, Lord, help us. Be with us and guide us. வந்தக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவாய் பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையிலும் கூட இருந்து எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க தகப்பனே, வழி நடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திரும்பவும் நாங்கள் சந்திக்க வரை எங்களுடைய இன்ப சமூகம் எங்களோடு இருந்து வழி நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So thank you everyone. God bless you all. Thanks for attending. We'll meet you in the next week. Thank you, ma'am. Thank you so much. Ma. Thank you so much. God bless you. Thank you, Annie. Thank you, Rani. God bless you. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, Brinda.